Hello everyone, how are you all? I hope you all are fit and fine. Welcome back to my channel. My name is Chindraj and I am your English trainer. Friends, today I am back with another interesting lesson. Yes, in this lesson I would like to teach you some spoken English tips through Tamil. So are you all ready to learn? Let's get started. My dear viewers and dear subscribers, in this video I would like to teach you some spoken English tips through Tamil. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா நம்ம வந்து இத தமிழ்ல அடிக்கடி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் போயிருக்கேன் அப்படினு வெச்சுக்கங்களே. அங்க என்னோட ஃப்ரெண்ட பார்க்கறேன். அவன் என்கிட்ட கேக்குறான், "ஏய் எங்கடா எங்க?" அப்படினு கேக்குறான். நான் சொல்றேன், "நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வந்திருக்கேன்." சோ இந்த மாதிரி நாம ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஏதாவது ஒரு விஷயமா போயிருக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அங்க நம்மளோட ஃப்ரெண்டோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ பார்த்து எங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க தான் இங்க வந்திருக்கிறேன். நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு இங்க வந்திருக்கிறேன். நான் வந்து மேனேஜரை மீட் பண்ண வந்திருக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So friends, this will be very helpful for you. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So இந்த மாதிரி நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியணும் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் வந்து ஓன் ஆஃப் ஃப்ரேசஸ் மேக் பண்ண முடியும். சோ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am here to. I am here to. இந்த I am here to அப்படிங்கறத வச்சு தான் சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். So now look at this carefully. I am here to. I am here to plus verb 1. I mean only base form of verb plus other words. I am here to plus V1 verb plus other words. So now look at this example. I am here to tell this matter. I am here to tell this matter. நான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். I am here to tell this matter. I am here to tell this matter. நான் வந்து இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். நாம ஒரு வீட்டுக்கு போயிட்டு கூட சொல்லுவோம், I am here to tell this matter. நான் வந்து இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த மேட்டர் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். I am here to tell this matter. Okay. And I am here to meet the manager. I am here to meet the manager. ஏய் எங்கடா எங்க ஆபீஸ்ல முன்னாடி நம்ம கேட்டாங்கன்னா நான் வந்து மேனேஜர் பார்க்க தான் இங்க வந்திருக்கிறேன். I am here to meet the manager. I am here to meet the manager. Okay. And I am here to discuss about the project. I am here to discuss about the project. நான் வந்து ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். I am here to discuss about the project. நம்ம அடிக்கடி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போய் சொல்லிட்டு போயிருந்தோம்னா கூட அங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டா கூட இந்த ஃப்ரேசஸ் யூஸ் ஆகும். I am here to discuss about the project. I am here to discuss about the project. And I am here to buy mobile. நான் வந்து மொபைல் வாங்க வந்திருக்கிறேன். I am here to buy mobile. I am here to buy shirt. I am here to buy dress. So இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க சிச்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ண முடியும். சோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். So this is the only thing you need to know very clear. Okay friends. So I am here to plus V1 verb plus other words. Suppose subject here I comes means I am auxiliary verb. Subject here he, she, it. If these come means you have to use is auxiliary verb. Okay. He, she, it. If these come you have to use is auxiliary verb. You, they, we. If these come you have to use are auxiliary verb. Okay. According to this subject. So I am here to அப்படினா நான் வந்திருக்கிறேன். I am here to. Okay. Suppose நீங்க வந்திருக்கீங்க அப்படினா you are here to. அவன் வந்திருக்கா அப்படினா he is here to. அவள் வந்திருக்கிறா அப்படின்னா she is here to. She is here to cook. அவ சமைக்க வந்திருக்கிறா. சோ இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சரோட கத்துக்கிட்டாதான் வந்து ஓன் ஆஃப் ஃப்ரேசஸ் மேக் பண்ண முடியும். சோ நீங்க இந்த 4 ஃப்ரேசஸோட நிக்காம உங்களுக்கு எவ்வளவு ஓன் தெரியுதோ அவ்வளவு ஃப்ரேசஸ் வந்து மேக் பண்ணி டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா தான் வந்து ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting video. Until bye bye. Take care.